ஹலோ மம்மிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்டில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. சூப்பராக வெயிட் கெயினும் ஆவாங்க. நைட்டில் பசினால முழிச்சு அழுக மாட்டாங்க. நம்மளுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறையா மம்மிஸ்க்கு போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு அரிசி, 1 ஸ்பூன் அளவு பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு பாதி ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் விதையெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கிட்டு, ஆப்பிள் இல்லைன்னா நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சாதம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்பிள் இல்லைன்னா கேரட் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். நல்லா குழைவாக வெந்து வந்துடும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது கூட நீங்கள் உப்பு சேர்த்து கொடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். இதில் அரிசி, பருப்பு, ஆப்பிள் இல்லை நீங்கள் ஏதாவது வெஜிடபிள் சேர்த்துக்கும் போது ரொம்ப பேலன்ஸ்டான ஃபுட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் சத்தானதாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மடன் காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வயிறு நிரம்ப சாப்பிடுவாங்க. ஸோ நைட்டு முழிச்சு அழுகிற எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயினும் ஆவாங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது கூட நெய்யும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ்டான ஃபுட்டுக்கு குட் ஃபேட்டும் தேவை. அதனால நெய்யும் கண்டிப்பாக நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.